அனைவருக்கும் வணக்கம். காலை வணக்கம்னு சொல்லலாம், ஆனால் 12 மணி ஆகலை. பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைசிராய் மவுண்ட் பேட்டன் ஜூன் 25 இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு. பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைசிராயும் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலுமான மவுண்ட் பேட்டன் பிறந்த தினம் என்று. இங்கிலாந்தின் வின்ஸ்டர் என்ற இடத்தில் 1900 ஆண்டு கரெக்டாக பிறக்கிறாரு. லூயி பிரான்சிஸ் ஆல்பர்ட் விக்டர் நிக்கோலாஸ் ஜார்ஜ் மவுண்ட் பேட்டன். எவ்வளோ பெரிய பேரை பாருப்பா. லூயிஸு, பிரான்சிஸு, ஆல்பர்ட்டு, விக்டரு, நிக்கோலஸ், ஜார்ஜ் மவுண்ட் பேட்டன் 7 பேர் சேர்ந்து ஒரே பேருக்கு. ஆரம்பத்தில் 10 வருடங்கள் வீட்டிலேயே கல்வி கற்றார். பின்னர் ஹெர்ட் போர்ட்ஷயரில் இருந்த லாக்கர்ஸ் பார்க் பள்ளியில் பயின்றார். 1916 கப்பற்படையில் சேர்ந்தார். துணை தளபதியாக பதவி உயர்வு பெற்றார். பிறகு கேம்பிரிட்ஜில் உள்ள கிரைஸ்ட் கல்லூரியில் பொறியியல் பயின்றார். அபார திறன் கொண்டவர், நினைவாற்றல் திறன் கொண்டவர். 1920 ஒத்துழையாமைக்க காலத்தில் கடற்படை தளபதியாக பதவி உயர்வு பெற்றார். அதற்கு அடுத்த வருடம் இளவரசர் எட்வர்டுடன் இணைந்து இந்தியா, ஜப்பான் நாடுகளுக்கு பயணம் சென்றார். கப்பற்படையில் பணியாற்றினாலும் தனது படிப்பை நிறுத்திவிடவே இல்லை. 1924 ஆண்டில் போர்ட்ஸ்மவுத் சிக்னல்ஸ் பள்ளியில் சேர்ந்து பயின்றார். அதன் பிறகு கிரீன்விச் ராயல் நேவல் கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் பயின்றார். வின்ஸ்டன் எலக்ட்ரானிக்ஸும் படிச்சிருக்கிறார் பாருங்க கல்லூரியில். வின்ஸ்டன் சர்ச்சிலின் பிரியத்துக்குரியவராக இருந்தாலும் சொந்த திறன் மற்றும் கடும் உழைப்பினாலும் தன் வாழ்க்கையில் வெகு சீக்கிரத்திலேயே பல முக்கிய உயர் பதவிகளை பெற்றார். கப்பற்படையில் படிப்படியாக உயர்ந்த இவர் கேப்டன் பதவி பெற்றார். 1939 கெல்லி போர்க்கப்பலின் பொறுப்பு வழங்கப்பட்டது. 2ஆம் உலகப் போர் சமயத்தில் HMS கெல்லின் கமாண்டராக பல துணிச்சலான வியூகங்களை வகுத்து செயல்படுத்தினார். மேலும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் பதவிகளையும் வகித்தார். 1947 இந்தியாவின் வைசிராயாக நியமிக்கப்பட்டார். இங்கிருந்து ஆங்கிலேயர்கள் சுமூகமாக வெளியேறுவதற்கும் பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து இந்தியா, பாகிஸ்தான் என்ற 2 சுதந்திர நாடுகளாக பிரிப்பதற்குமான விவகாரங்களை திறமையுடன் கையாண்டார். உண்மையிலேயே இவர் ஒன்றிணைந்த இந்தியாவாக சுதந்திரம் பெற வேண்டும் என்றுதான் விரும்பினார். ஆனால் அவ்வாறு பிரிவினையால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளையும் அதன் சிக்கல்களையும் நன்கு அறிந்திருந்தாலும் இவரால் பிரிவினையை தடுக்க முடியவில்லை. எனவே தான் நினைப்பது போல ஒருங்கிணைந்த இந்தியா சாத்தியமில்லை